ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி லீஃப் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணணும். நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்லோவாக தான் காட்டியிருக்கேன், நல்லா பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீஃப் ஷேப் கிடச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி கட் பண்ண வரலன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த லீஃபை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக லுக் இருக்கும். எல்லா லீஃபும் ஒரே சைஸில் கட் பண்ணாதீங்க, வெவ்வேறு சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக சின்னதாக அந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும். வெவ்வேறு சைஸில் கட் பண்ணால் தான் அது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா கட் பண்ணி வச்சுக்கோங்க. மரத்தோட கிளைப்பகுதி மாதிரி நான் ரஃப்பாக வந்து வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே நீங்கள் பிளாக் ஷார்ட்டில் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதை வந்து நான் A4 ஷீட்டில் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு மீதி இருக்க ஒயிட் ஷீட்டை வந்து நான் கட் பண்ணிட்டேன். நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இன்னொரு பிளாக் சார்ட் எடுத்து ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து அதை கட் பண்ணி எடுங்க. இது எதுக்காகனா இதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இதையும் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இதே மாதிரியே 4 சைடுக்கும் ஒட்டிடுறோம். ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் இந்த மாதிரி கிளைகளுக்கு மேலே வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னும் பேஸ்ட் பண்ணல, இனிமேல் தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேஸ்ட் பண்ணும் போது. இந்த மாதிரி ஒவ்வொரு லீஃபாக எடுத்து கரெக்டாக அந்த லீஃபோட அந்த காம்பு பகுதி மாதிரி இருக்கும், அதில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். லீஃப் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் லீஃப் ஃபுல்லாகவும் க்ளூ அப்ளை பண்ணலாம், ஆனால் அது வந்து நம்ம பேஸ்ட் பண்ண மாதிரி அது நல்லாவே தெரியும். இதே நீங்கள் நடுவில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீஃப் வந்து லைட்டாக மடங்கி இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து அந்த ஒயிட் ஷீட்டில் வந்து லைட்டாக ஷேடோவும் படும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. நம்ம இப்போ எல்லா லீஃபும் ஒட்டிட்டு இன்னொரு பிளாக் சார்ட்டில் இந்த மாதிரி குருவிங்க இமேஜ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஒன்று கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொன்றையும் கட் பண்ணிடலாம். ரெண்டும் கட் பண்ணியாச்சு. இது வந்து அந்த ஃப்ரேமில் இப்போ ஒட்டலாம். இந்த ஃப்ரேமில் ஒட்டும் போது அந்த கிளையில் மட்டும் ஒட்டுங்க, மேலே இருக்க லீஃபில் இதெல்லாம் ஒட்ட வேண்டாம். இந்த மாதிரி ரெண்டையும் ஒட்டிட்டு நான் குருவியோட ஐஸ்க்கு வந்து சின்ன குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வால் ஹேங்கிங் ரெடி. இதை நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி உங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.